நாம இன்னைக்கு வெஜிடபிள் பாயா தான் பண்ண போகிறோம். பாயா பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கசகசா, ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான வெஜிடபிள் பாயா ரெடி. இந்த பாயாவை ஆப்பம் இடியப்பத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.